وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையோனுமான எல்லாம் வல்ல ஹக் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கு சர்வ புகழும் புகழ்ச்சியும் உரித்தாகட்டுமாக. ஸலவாத்தும் சலாமும் அகிலங்களுக்கெல்லாம் பேரருளாக அல்லாஹ்வினால் அனுப்பி வைக்கப்பட்ட அண்ணல் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களுடைய அருமையான பெற்றோர்கள் மற்றும் மனைவி மக்கள், தூய்மையான தோழர்கள், தாபிஊன்கள், தபவுத் தாபியின்கள், வலிமார்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள் ஆகியோர்கள் மீது என்றென்றும் நன்றி நிலவட்டுமாக. மேலும் இவ்வுலகத்திலும் மறு உலகத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நம்மீதும் நம்முடைய பெற்றோர்கள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், சகலர்கள் மீதிலும் அல்லாஹுடைய அருளும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்பான ஷஃபாஅத்தும் கிடைத்தருள வேண்டும் என்று பிரார்த்தனை புரிந்தவனாக சூரத்து தௌபா 36வது வசனமும் புகாரி முஸ்லிமில் பதிவாகியிருக்கின்ற நபிமொழிகளும் சொல்லுகின்ற ஒரு செய்தி, வானம் பூமிகள் படைக்கப்பட்ட நாளில் இருந்து மாதங்கள் 12 ஆகும். அந்த 12 மாதங்களில் 4 மாதங்கள் சிறப்பான சங்கியான மாதங்கள் என்று அல்லாஹ்வும் சொல்லுகின்றான், அன்னல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்கின்றார்கள். அந்த 4 மாதங்களும் என்னென்னவென்று எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எங்களுக்கு எத்தி வைக்கின்ற பொழுது அது 3 மாதங்கள் தொடர்ச்சியாக வருகின்ற மாதங்கள். துல்காதா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம். இஸ்லாமிய மாதங்களின் எண்ணிக்கை பிரகாரம் 11, 12, 1 இந்த 3 மாதங்களும் இடையில் வருகின்ற ஒரு மாதம், அது ரஜபு மாதம். இப்பொழுது நாங்கள் அடைந்திருக்கின்ற மாதம் இந்த ரஜபு மாதம். இந்த 4 மாதங்களும் இன்று நேற்றில் இருந்தல்ல, இது ஆதிகாலம் தொட்டு மனித சமூகம் உருவாக்கப்படுவதற்கு முன்பிருந்த காலத்திலிருந்து அல்லாஹ்வினால் சங்கியான மாதங்கள் என்று தீர்மானிக்கப்பட்ட விடயங்கள். ஏன் என்று நாங்கள் சற்று அலசி பார்க்குகின்ற பொழுது ஏதாவது காரணங்கள் இருக்கலாமா, அல்லது ஏனோ தானோ என்ற அடிப்படையில் அமைந்திருக்குமா என்று பார்த்தால், இது நம்முடைய வார்த்தைகள் அல்ல, நம்முடைய செயல்கள் அல்ல. நம்முடைய வார்த்தைகளுக்கும் செயல்களுக்கும் ஒரு சில வேளை காரணங்கள் இல்லாமலும் அமைந்து விடலாம். விளையாட்டுக்காக, கேலிக்காக, கூத்துக்காக, நகைச்சுவைக்காக வேண்டி அமைந்து விடலாம். இது இறைவனுடைய வாக்கு, இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாக்கு. எனவே இவை ஒரு லட்சியம் நிறைந்தவைகளாக, இது ஆழமான தத்துவங்கள் நிறைந்த ஒன்றாக இருக்கும் என்பதில் ஐயமில்லை. இந்த 3 மாதங்கள் தொடர்ச்சியாக வருகின்ற 3 மாதங்களில் 2 மாதத்தை நாங்கள் எடுத்து பார்க்குகின்ற பொழுது துல்காதா, துல்ஹிஜ்ஜா இந்த 2 மாதமும் முழுக்க அது ஹஜ்ஜுடைய மாதமாக இருக்கும். அது ஷவ்வாலில் இருந்து ஆரம்பித்து துல்ஹிஜ்ஜாவுடைய பிறை 10ஓடு நிறைவேறும். இந்த மாதங்களில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பேசப்படுவார்கள், நினைவுகூரப்படுவார்கள். அவர்களுடைய தியாகங்கள் பேசப்படும். அவர்களுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய தியாகங்கள் சமூகத்துக்கு எத்தி வைக்கப்படும். ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் என்கின்ற ஒரு பெண்மணி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாயார் என்ற ஒரு குடும்பம்
2 மாதங்கள் மட்டுமல்லாமல் ஷவ்வாலிலிருந்து தொடர்ச்சியாக அவர்களும் அவர்களை பற்றிய நிகழ்வுகளும் அவர்கள் செய்த தியாகங்களும் பேசப்படுவதை பார்க்கலாம். ஆக இந்த 2 மாதங்களில் இறை தூதர்களும் இறை நேசர்களும் நினைவு கூறப்படுவதை நாங்கள் இங்கே பார்க்க முடிகிறது. அதே போன்று அதற்கடுத்தாற்போல் வருகின்ற முஹர்ரம் மாதத்தை நாங்கள் எடுத்து பார்ப்போமாக இருந்தால் அங்கும் இறை தூதர் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நினைவு கூறப்படுகிறார்கள். அதே போன்று இறை நேசர்களில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேரப்பிள்ளைகள் பேர குழந்தையான சய்யிதுனா அல் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அவர்களுடைய தியாகங்களும் அவர்கள் மார்க்கத்துக்கு செய்த சேவைகள் நினைவுகூரப்படுவதை பார்க்கலாம். இந்த 3 மாதங்களும் இப்படித்தான் காலம் கடந்து செல்கிறது. அப்படி என்றால் மீதமாக இருக்குகின்ற இந்த ரஜபு மாதத்திலும் ஏதாவது ஒரு சம்பவங்கள் அல்லது ஏதாவது ஒரு நிகழ்வுகள் அது இறை தூதர்களோடும் இறை நேச செல்வர்களோடும் இணைந்ததாக இருக்குமா என்று பார்த்தால் ரஜபு மாதம் இறுதி இறை தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சம்பந்தப்படுவதை இங்கே நாங்கள் காண முடிகிறது. மார்க்க பெரியார்கள், மார்க்க அறிஞர்கள், எழுத்தாளர்கள் பேசுகின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த மாதத்தோடு உள்ள தொடர்பு என்ன என்று பார்க்குகின்ற பொழுது 2 விஷயத்தை முக்கியமாக பேசுவார்கள். ஒன்று, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் இடம்பெற்ற விண்ணுலக பயணம் என்று சொல்லுகின்ற இராப்பயணம், மக்கா முக்கர்ரமாவிலிருந்து பைத்துல் முகத்தஸ் என்று சொல்லுகின்ற அந்த பள்ளிவாசலுக்கு இரவில் பயணம் வந்து அங்கிருந்து இறைவனை சந்தித்து வருகின்ற அந்த அல் இஸ்ரா வல் மிஅராஜ் என்கின்ற விண்ணுலக பயணம் அது ரஜபு மாதத்தில் நிகழ்ந்தது என்பது ஒரு சாராருடைய ஊர்ஜிதமான நிலைப்பாடு. அது எங்கள் நிலைப்பாடு. அதற்காக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பயணம் வேறு மாதத்தில் இடம்பெற்றிருக்கின்றது என்பது அது மார்க்கத்துக்கு முரணானதோ அது மார்க்கத்தை விட்டு அப்பாற்பட்டதோ அல்ல. இப்படியும் ஒரு செய்தி உள்ளது. அதனை அல் கவுலுல் அத்தம் பிஅன்னல் இஸ்ரா வல் மிஅராஜ் ஃபீ ரஜபில் அஸம் என்கின்ற ஒரு நூல், அதற்கென்று தொகுக்கப்பட்ட நூல். எந்த மாதத்தில் யார் யார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த பயணம் பற்றி பேசுகிறார்கள், நம்முடைய நிலைப்பாடு என்ன என்று பேசுகின்ற பொழுது இமாமுனா நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அர்-ரௌலா என்கின்ற நூலில் சொல்லப்படுகின்ற ஒரு செய்தியை ஊர்ஜிதமான பலமான ஆதாரமாக கையாண்டு அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விண்ணுலக பயணம் என்கின்ற அந்த யாத்திரை இந்த ரஜபு மாதத்தில் நிகழ்ந்திருக்கிறது. அதனால் இந்த மாதம் சிறப்பானதாக அமைக்கப்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்தில் நினைவுகூரப்படுவதற்குரிய ஒரு பொருத்தமான மாதமாக இருப்பதை பார்க்க முடிகின்றது. இது ஒன்று. இன்னொரு விஷயமாக எங்களுடைய நூலாசிரியர்கள் எங்களுடைய பெருமக்கள் சொல்கின்ற பொழுது அல் ஹாஃபில் அல் ஹத்தீப் அல் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்ன ஒரு செய்தியை புகாரியுடைய இந்த ரஜபு மாசத்தில் வாசிக்கப்படுகின்ற இந்த புகாரிக்கு விரிவுரை எழுதிய ஆசிரியர்கள் ஒருவர் அல்லாமா இமாம் கஸ்தலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த செய்தியை கோடிட்டு காட்டுவார்கள். இமாம் ஹாஃபில் பக்தாதி ஹத்தீப் அல் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்னதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரஜபு மாதத்தினுடைய ஒரு இரவில் தான் அவர்கள் தன்னுடைய தாயார் ஆமினா அம்மையாருடைய வயிற்றில் கருவாக நுழைகிறார்கள் என்ற செய்தியை சொல்லுவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கருத்தரித்த தன்னுடைய தாயினுடைய வயிற்றில் நுத்ஃபாவாக நுழைந்த மாதம் இந்த ரஜபு மாதம் என்கின்ற செய்தியை இந்த புகாரி நூலுக்கு விரிவுரை எழுதுகின்ற பெருமக்கள் மற்றும் உண்டான அறிஞர்கள் சொல்லுவார்கள். ஆக இந்த ரஜபு மாதத்துடைய எந்த இரவில் அப்படி ஒரு நிகழ்வு நிகழ்ந்தது என்று அவர்கள் பேசுகின்ற பொழுது அது வெள்ளி இரவு, வெள்ளிக்கிழமை இரவாக இருந்தது என்று சொல்லுவார்கள்.
அந்த வெள்ளிக்கிழமை இரவில் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஜபு மாதத்தில் உள்ள வெள்ளி இரவில் கருத்தரித்தார்கள் என்ற காரணத்திற்காக இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஊடாக ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஸலவாத்துக்களின் மூலமாக சிறப்பிக்கப்படுவது என்று சொல்லுவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நீங்கள் வெள்ளி இரவிலும் வெள்ளி பகலிலும் அதிகம் ஸலவாத்து சொல்லுங்கள், அந்த இரவையும் அந்த பகலையும் நீங்கள் சிறப்பியுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள் என்றால் அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு தொடர்பு படுகின்ற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆரம்ப கால கட்டத்தை நினைவு கூறுவதாக எங்களுக்கு சொல்லித் தருவதை பார்க்க முடிகிறது.